வெல்கம் அவர் டு ட்ரெஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேயே உள்ள பொருளை வச்சு சிம்பிளாக ஈஸியாக வித்தவுட் அவனில் எப்படி கேக் பேக் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப் கோதுமை மாவு, 1 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண மாவு எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 எக் போல் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அந்த எக் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அது கூடவே 3/4லேருந்து 1 கப்புக்குள்ள சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அடித்து எடுத்துடலாம். இப்போது அதில் 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 3 or 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அடித்து எடுத்துடலாம். இப்போது இதில் 1/2 கப் போல் இருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது கூடவே நல்லா அடித்து எடுத்துடலாம். ஃபைனலாக நம்ம ரெடி பண்ண பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது ஒரு பாத்திரத்தை 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ப்ரீஹீட் பண்ணிடலாம். இப்போது நம்ம பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்க அந்த பாத்திரத்தில் லைட்டாக ஆயிலை எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதில் லைட்டாக கோதுமை மாவை எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கேக்கை பாத்திரத்தில் ஈஸியாக படாமல் டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை நம்ம பாத்திரத்தில் பொறுமையாக ஆட் பண்ணணும். பேட்டரை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டும்போது அது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி ஈவனாக இருக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த அந்த பாத்திரத்தில் நம்மளோட பேட்டரை சேர்த்துட்டு அது மேலே மூடி போட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சு அதை ஃபுல்லாக மூடிடலாம். ஒரு 45 மினிட்ஸ் கழித்து நம்ம கேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். A few minutes later. உங்களுக்கு மனச்சாட்சி இல்லையில பேயில போவானுங்களா கொள்ளையில போவானுங்களா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. என்னடா கேக் இப்படி வந்திருக்கேன் தானே பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, என்னோட அக்கா அதை மூடி போடும்போது அதை திருப்பி போட்டுட்டாங்க. அது நல்லா உப்பி வந்ததில் அந்த மூடியிலே பாதி ஒட்டிக்கிச்சு. அதை எடுத்து போட்டதுனால தான் கேக் இப்படி இருக்குது. இப்போது ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு கேக்கை குத்தி பார்க்கும்போது அந்த கேக் வந்து இந்த கத்தியிலையோ இல்லை ஸ்பூன்லேயோ ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வாங்க கேக்கை டீமோல்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம செஞ்ச கேக்கோட அவுட்புட் இப்படி தாங்க இருந்துச்சு. கேக்கோட டேஸ்ட் உண்மையிலே சொல்ல போனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கேக்கும் ரொம்பவே சாஃப்டாக செம்மையாக வந்துருந்துச்சு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள யாருக்காவது பர்த்டேனாலோ இல்லை ஈவினிங் டைமில் ஏதாவது புதுசாக சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த சிம்பிளான கேக்கை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.